வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ். சுந்தர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 8/3/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதே இல்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 8/3/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சென்னை தீவுத்திடலில் துவங்கப்பட்டுள்ள 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2025 இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கண்காட்சி அரங்கில் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள் அடங்கிய கண்காட்சி அரங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதிர் வினா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இக்கண்காட்சிக்கு வருபவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கிட வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்து அவர் மூலமாக போதிய சட்ட அறிவுரைகள் வழங்கிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களும் மாணவர்களும் இக்கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் போதைப் பொருட்களின் தாக்கத்தில் இருந்தும் போதை சிந்தனையில் இருந்தும் இன்றைய இளைய மாணவ மாணவியர் தற்காத்து சமூக வளர்ச்சிக்கு ஆணி வேராக இருக்க ஒரு சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கடந்த 21/2/2025 அன்று தத்தனூரில் உள்ள ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான முனைவர் ஆர். லதா தலைமை வகித்து பேசுகையில், நமது வாழ்வில் பாதி நாட்கள் உறக்கத்திற்கு செலவிடப்படுகிறது. உயிர்ப்புடன் வாழ சில நாட்களே நமக்கு கிடைக்கின்றன. அந்த சிறு நாட்களில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போதை சிந்தனையில் மிதப்பது உயிரற்ற வாழ்விற்கு சமமாகிறது. ஆசிரியருக்கு தெரியாமல் மது அருந்தலாம், போதை பழக்கம் கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் போதை பழக்கம் கொள்ளலாம். ஆனால் நண்பர்களுக்கு தெரியாமல் போதை பழக்கத்தில் ஈடுபட முடியாது. சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து
இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துபவர்களாக இளைய தலைமுறையினர் இருக்க வேண்டும். வழித்தடம் மாறும்போது நமது வாழ்வு அது சிறை கம்பிகளுக்கு பின்னால் தொலைந்து போகும் அபாயம் உள்ளது. தடம் மாறாமல் தடம் பதிக்க அறிவுசார் புத்தகத்தை ஆயுதமாக ஏற்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில்தான் வயிற்றுப்பசிக்கும் அறிவு பசிக்கும் மிக குறைந்த விலையில் உணவாக புத்தகங்கள் கிடைக்கின்றன. உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து இச்சமூக வளர்ச்சிக்கு இன்றைய நம் சமூகத்தினர் உறுதுணையாக இருக்க வேண்டும். தலைப்புச் செய்திகளில் இடம்பெறும் தலைமுறையினர் தலை நிமிர வித்தாவோம். இளைய சமூகத்தினர் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்றும், மது அருந்த மாட்டேன் என்றும், செல்போன்களை அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் என்றும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனை ஏற்று நிகழ்வின் இறுதியில் மாணவர்கள் அனைவரும் போதைப் பொருட்களை தீண்ட மாட்டோம் என்றும், மாணவியர் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஆண்களை ஏற்க மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு சார்பு நீதிபதி திருமதி அனிதா கிறிஸ்டி, மாவட்ட முதன்மை உரிமையியல் நீதிபதி திரு கணேஷ் ஆகியோர் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் சிறப்புரையாற்றி சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். வழக்கறிஞர் திரு பாலமுருகன் கலந்து கொண்டு சட்ட கருத்துரை ஆற்றினார். கல்லூரியின் தாளாளர் திரு ரகுநாதன் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் கல்லூரியின் முதல்வர் திருமதி சங்கீதா நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் 1000ற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளும் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் காமராஜர் காலனி லெஷாரா கார்மெண்ட்ஸில் தனியார் நிறுவனத்தில் கடந்த 16/2/2025 அன்று சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் முதன்மை மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திருமதி அறிவொளி தலைமை வகித்தார். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சுப்பையா முன்னிலை வகித்தார். இம்முகாமில் பொதுச்சட்டம், சொத்துரிமை குறித்த சட்டம், பெண்கள் பாதுகாப்பு குறித்த சட்டங்கள், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் மற்றும் பல்வேறு சட்டங்கள் குறித்தும் விளக்கி எடுத்து கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் விழுதுகள் அமைப்பு சார்பில் அவினாசி கைகாட்டி புதூரில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திரு சகாதேவன் கலந்து கொண்டு சிவில் வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சட்ட ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விழுதுகள் அமைப்பின் திட்ட மேலாளர் திருமதி சந்திரா, மேலாளர் திரு கோவிந்தராஜ் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் முடிவடைந்துள்ளன. வணக்கம். இன்றைய சட்ட தகவல் நிகழ்வில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகின்றோம். அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய அங்கமான பகுதி 4இல் அமைந்துள்ள அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பற்றி காண இருக்கிறோம். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 36 முதல் சரத்து 51 வரை அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. நமது இந்தியாவை ஆளும் அரசானது எந்த கட்சியை சேர்ந்ததாக இருந்தாலும் அந்த அரசு மக்கள் நலனுக்காக என்ன விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று மேற்படி சரத்துகள் தெரிவிக்கின்றன. சட்டங்களை ஏற்றும் போதும், திட்டங்களை வகுக்கும் போதும், அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் அரசு பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் பற்றி இந்த பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலனை பாதுகாப்பதே இந்த கோட்பாடுகளின் அடிப்படை நோக்கமாகும். ஆனால் இந்த நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ள கருத்துரைகள் மட்டுமே ஆகும். ஏனெனில் இவற்றை இதர சட்டங்கள் போன்று நீதிமன்ற உத்தரவு மூலம் நிறைவேற்ற இயலாது. மாறாக மக்கள் மன்றத்தில் ஆட்சியாளர்களும் அரசுகளும் இக்கோட்பாடுகளின் செயலாக்கம் குறித்து விளக்குவது அவர்களது தார்மீக கடமையாகும். இந்த நெறிமுறை கோட்பாடுகள் சமத்துவ நெறிமுறைகள், சமூக மேம்பாட்டு நெறிமுறைகள், காந்திய நெறிமுறைகள், சர்வதேச நெறிமுறைகள் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு விளக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் இடம்பெற்றுள்ள அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பின்வருமாறு உள்ளது. அவற்றை விளக்கமாக காண்போம். ஷரத்து 38 ஸ்டேட்
டு செக்யூர் எ சோஷியல் ஆர்டர் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அரசானது மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையிலும் சமூக ஒழுங்கை சமூக நீதியை பாதுகாக்கும் வகையிலும் மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் வகையிலும் மக்கள் நல அரசாக வெல்ஃபேர் ஸ்டேட் செயல்பட வேண்டும். ஷரத்து 39. certain principles of policy to be followed by the state. ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி சரி நிகராக வாழவும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குகின்ற வகையிலும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தின் செல்வ வளமும் உற்பத்தி சாதனங்களும் பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு சிலரிடம் குவிந்து விடாமல் தடுக்கின்ற வகையில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். குழந்தைகள் வளமான சூழ்நிலையில் கண்ணியத்துடன் வாழவும் சம வாய்ப்பு பெறுகின்ற வகையிலும் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். ஷரத்து 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். குடிமக்களுக்கு பொருளாதார நிலை உள்ளிட்ட எந்தவித ஏற்றத்தாழ்வும் இன்றி மறுக்கப்படாத சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி ஆகியவற்றை ஏற்படுத்தி தருகின்ற வகையில் சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்பட வேண்டும். ஷரத்து 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஊராட்சி அமைப்புகளை அமைப்பதற்கும் அவைகள் தன்னாட்சி மிக்க அமைப்பாக உரிய அதிகாரம் பெற்று மக்கள் நலனுக்காக இயங்குகின்ற வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஷரத்து 41 ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ். வேலையின்மை, முதுமை, உடல்நலக் குறைபாடு, உடல் ஊனம் ஆகியவைகளால் பாதிக்கப்பட்ட குடிமக்களின் நலனை பேணுகின்ற வகையிலும் அவர்களின் சமூக பொருளாதார வாழ்வினை மேம்படுத்துகின்ற வகையிலும் அரசானது அதன் பொருளாதார நிலைக்குட்பட்டு சிறப்பு எஃபெக்டிவ் திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். ஷரத்து 42 ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். பணியிடங்களில் எவ்வித இடர்பாடுகளும் இன்றி இணக்கமான பணிச்சூழலை உருவாக்குதல் மற்றும் மகளிருக்கு பிரசவகால சலுகைகள் வழங்குதல் தொடர்பாக உரிய சட்டங்களை அரசு இயற்ற வேண்டும். ஷரத்து 43 லிவிங் வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். வேளாண்மை, தொழிற்சாலை மற்றும் இதர பணியமைப்புகளில் பணிபுரிவோருக்கு வேலைக்கேற்ற உரிய சம்பளம், சீரான வாழ்க்கை தரம், பாதிப்பற்ற பணிச்சூழல் மற்றும் முறையான ஓய்வு நேரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய சட்டங்களையும் நெறிப்படுத்தும் அமைப்புகளையும் அரசு உருவாக்க வேண்டும். ஷரத்து 43A பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதன் நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கேற்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஷரத்து 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். தன்னாட்சியுடன் உள்ளார்ந்த வகையில் செயல்படும் தன்மை கொண்ட கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கிடவும் அவற்றை ஊக்கப்படுத்திடவும் அரசு திட்டங்களை வகுக்க வேண்டும். ஷரத்து 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் தி சிட்டிசன்ஸ். குடிமக்கள் அனைவரும் இந்தியாவின் ஆட்சி நிலவரைக்குள் ஒரே சீரான உரிமையியல் தொகுப்பு சட்டத்தினை பயன்படுத்தும் வகையில் அரசு உரிய சட்டங்களை இயற்ற வேண்டும். ஷரத்து 45 ப்ரொவிஷன் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 6 years. குழந்தைகள் 6 வயது அடையும் வரை அவர்களுக்கு போதிய குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் அடிப்படை கல்வி கட்டாயம் அளித்திட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஷரத்து 46 ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். குடிமக்களில் நலிந்த பிரிவினர் மற்றும் குறிப்பாக பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் ஆகியோர்களின் கல்வி, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும் மேம்படுத்தவும், சுரண்டலிலிருந்து அவர்களை பாதுகாத்து சமூக நீதியை நிலைநாட்டவும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஷரத்து 47 டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். மக்களின் வாழ்க்கை தரநிலை மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை ஆகியவைகளை மேம்படுத்த வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும். இதனை உறுதிப்படுத்திட உரிய திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும். உடல் நலத்திற்கு கேடான போதைப் பொருட்கள், போதை மருந்துகள் மற்றும் மதுவினை ஒழிக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஷரத்து 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. தற்கால அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றில் மாற்றங்களை மேற்கொள்ள உரிய திட்டங்களை அரசு உருவாக்க வேண்டும். கன்றுகள், பால் தரும் கால்நடைகள் மற்றும் கறவை மாடுகள் ஆகியவை இறைச்சிக்காக கொல்லப்படுவதை தடுக்கின்ற வகையில்
சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். 48A Protection and Improvement of Environment and Safeguarding of Forest and Wildlife. அரசு சுற்றுச்சூழலையும் காடுகள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உரிய சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும். ஷரத்து 49 Protection of Monuments and Places and Objects of National Importance. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், புராதன பொருட்கள் மற்றும் நினைவு சின்னங்களை பாதுகாத்திடவும் அவற்றை எவரும் கவர்ந்து செல்லாமல் தடுத்திடவும் அவை அழிந்து போகாமல் பாதுகாத்திடவும் உரிய சட்டங்களை அரசு இயற்ற வேண்டும். ஷரத்து 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நீதித்துறையும் நீதி பரிபாலன அமைப்பும் தன்னாட்சிமிக்க அமைப்பாக செயல்படவும் நிர்வாக அமைப்பில் இருந்து நீதித்துறையை பிரித்து நீதித்துறையானது நடுநிலைமையுடனும் தனித்து செயல்பட ஏதுவாகவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஷரத்து 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச நாடுகளிடையே அமைதியையும் நட்புணர்வும் நிலவிடவும் நாடுகளிடையே நேர்மையும் நன்மதிப்பும் கொண்ட உறவுகளை பராமரிக்கவும் பன்னாட்டு சட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் மதித்து நடக்கவும் நாடுகளுக்கிடையே எழும் பூசல்களுக்கு உரிய முறையில் தீர்வு காணவும் அரசு முயல வேண்டும். மேற்கண்டவாறு நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு சட்டங்களும் அரசு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றில் சிலவற்றை தற்போது காண்போம். திட்ட கமிஷன், பேறுகால உதவி சட்டம், சமமான ஊதிய சட்டம், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பொது காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை தேசியமயமாக்கியது, வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது, மன்னர் மானியங்களை ஒழித்தது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம், கல்வி உரிமை சட்டம், கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம், காற்று மற்றும் நீர் மாசுபடுதல் தடுப்பு சட்டம், தொன்மை நினைவு சின்னங்கள், தொல்லியல் தளங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பிடங்கள் பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் மூலம் மக்கள் நல அரசு என்ற கோட்பாடானது அரசால் முன்னோக்கி எடுத்துச் செல்லப்படுகிறது. மேலும் செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், கோலக்நாத் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், கேசவானந்த பாரதி வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் கேரளா, மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, முகமது ஹனீஃப் குரேஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் போன்ற வழக்குகளில் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான கோட்பாடுகள் விவாதிக்கப்பட்டு அவற்றின் உன்னத நோக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நேர்மறை தன்மை கொண்டவை, மேலும் நாட்டின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதாரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தி உண்மையான மக்களாட்சியை கட்டமைத்திட உருவாக்கப்பட்டவையாகும். அரசியலமைப்பு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுகையில், இஃப் எனி கவர்மெண்ட் இக்னோர்ஸ் தெம் they will certainly have to answer for them before the electorate at the election time என குறிப்பிட்டுள்ளார். அதாவது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பின்பற்ற தவறும் எந்த அரசும் தேர்தலில் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று இதன் சிறப்பினை பற்றி குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களாகிய நாம் வழிகாட்டு நடைமுறை கோட்பாடுகளை பற்றி முழுமையாக அறிந்து அரசு அவற்றை முறையாக நடைமுறைப்படுத்துகின்றனவா என கண்காணித்து நமக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குரிமை மூலம் மக்கள் நல அரசை நிறுவ வேண்டியது குடிமக்களாகிய நமது கடமையாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி அறிந்து கொண்டு வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நேயர்களே, இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.